14 கிலோமீட்டருக்கு நடந்து கிரிவலம் வந்திருக்காங்க இந்த வெளிநாட்டு பக்தர்கள். கையில ஏந்தியபடியே கொண்டு வரப்பட்ட 3 அடி உயர பொக்கிஷம். பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்த வெளிநாட்டு பக்தர்களின் பக்தி பரவசம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள் வரக்கூடிய நிலையில வெளிநாட்டுல இருந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் இந்த பக்தர்கள் பாக்குறவங்களை மெய்சிலிர்க்க வச்சிருக்காங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நாளுக்கு நாள் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள்ல இருந்து ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. ஆண்டுதோறுமே நவம்பர் மாதத்துல இருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் அமெரிக்கா, லண்டன், நியூயார்க், இத்தாலி போன்ற பல்வேறு நாடுகள்ல இருந்து வெளிநாட்டு பக்தர்கள் மன அமைதியை தேடி மனதை ஒருநிலைப்படுத்த திருவண்ணாமலை வருவது வழக்கமா இருந்துட்டு வருது. அப்படி வரக்கூடிய இந்த வெளிநாட்டு பக்தர்கள் ரமணர் ஆசிரமம், சேசாத்ரி, அஸ்வம், விசிறி ஆகிய கிரிவல பாதையில் உள்ள பல்வேறு குகைகளில் அமர்ந்து தியானம் மேற்கொள்வதோடு அதிகாலை நேரங்களில குழுவா கிரிவலம் மேற்கொள்வதும் வழக்கமா இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வந்த வெளிநாட்டு ஆன்மீக பக்தர்கள் எல்லோருமே ஒன்று கூடி மரத்தினால செய்யப்பட்ட சுமார் 3 அடி உயரம் கொண்ட குதிரை பொம்மைய பிரத்யேகமா தயார் செஞ்சு திருவண்ணாமலை ராஜகோபுரம் அருகே அந்த மரபொம்மைக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு கையில ஏந்தியவாறே சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில நடந்தே கிரிவலம் மேற்கொண்டிருக்காங்க. இதை தொடர்ந்து கிரிவலம் முடிச்சவங்க அண்ணாமலையார் திருக்கோவில சாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில வைரலா பரவிட்டு இருக்கு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.